بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. وما يؤمن أكثرهم بالله إلا وهم مشركون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுடைய கிருபையினால் தௌஹீத் மற்றும் ஷிர்கின் வழிகள் சம்பந்தமாக ஒரு சில அடிப்படையான கல்விகளை, அடிப்படையான அறிவுகளை தெரிந்து கொண்டு வருகின்ற நாம் கடைசியாக அல்லாஹுடைய மார்க்கத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, அதே போன்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய நிபந்தனைகள், அதே போன்று நேற்றைய தினம் ஷிர்க் சம்பந்தமான ஒரு சில அடிப்படைகளை நாம் தெரிந்து வந்தோம். ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் சம்பந்தமான நிபந்தனைகளை பத்தி படிச்சிருந்தோம். எத்தனை நிபந்தனைகள்னு சொன்னேன்? 9 10 7 மாஷா அல்லாஹ். பெயர்கள் சொல்ல முடியுமா? நேத்து கேட்க இருந்தது, நேத்து விட்டுறலாம், இன்னைக்கு கேட்க. நேத்து நல்லா வந்திருப்பீங்க ரெடியாக, நிறைய பேர் சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் கண்டிப்பா சொல்ல இருப்பீங்க. மாஷா அல்லாஹ். இல்ம், யகீன், இஹ்லாஸ், சித்க், முஹப்பத், கபூல், இன்கியாத். மாஷா அல்லாஹ். அப்ப இந்த 7 விஷயங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுடைய நிபந்தனைகளாக நம்முடைய மார்க்க வல்லுநர்கள் நமக்கு குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் சேகரித்து கொடுத்த பொக்கிஷமாக பார்க்கப்படுது. அதே போன்று நேற்று நம்முடைய அமர்வை முடிச்சுக்கும் பொழுது சொல்லி கொடுத்திருந்த நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு சில கொள்கைகள் இருக்குது, அது முற்றிலுமான ஷிர்கான கொள்கையாகவே கருதப்படும். இந்த ஷிர்கான கொள்கைகள் எப்படி ஷிர்க்குன்னு சொல்றோம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிறகு இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி குர்ஆன்ல வேறுபடுத்தி காண்பிக்கிறான் அதையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதனாலேயே உங்களுக்கு முன்ன ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அதாவது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட முஸ்லிம்களில், முஃமின்களில் நிறைய நபர்கள் ஷிர்க் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் இங்க சொல்லி கொடுத்தான் ஈமான் கொண்ட நிறைய நபர்கள். வெறும் இங்க காஃபிர்கள் முஷ்ரிக்களை பத்தி அல்லாஹ் பேசல. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள், முஃமின்கள், அவங்கள நிறைய பேருடைய வாழ்க்கையில ஷிர்க் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒன்ஸ் நாம முஸ்லீம் ஆயிட்டோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில ஷிர்க்கே வராதுன்னு கிடையாது. முஸ்லிமா ஆன பிறகும் கூட ஷிர்க் அவனுடைய வாழ்க்கையில இருக்குன்றது நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கான் அப்படின்னா இது பொய்யும் கிடையாது. நாம இந்த ஷிர்க்குடைய தன்மைகளை புரிஞ்சுக்கணும். எந்த எந்த அடிப்படைகளில் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில ஷிர்க்குகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நம்மால கவர் பண்ண முடியாது, இருந்தாலுமே ரொம்ப மேஜரான விஷயங்கள், மக்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுகின்ற
அதிகமாக இந்த பள்ளத்தில் விழுகின்ற விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது பெரிய பெரிய விஷயங்கள். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் ஒண்ணுக்கு அடுத்து ஒன்னாக பார்த்து இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகளோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த அமர்வுகளையும் முடிச்சுக்கலாம். அதே போல நேத்து கடைசியில சொல்லியிருந்தேன், நம்முடைய மக்கள் மத்தியில் பொதுவாக நம்ம ஷிர்க்னா தெரிஞ்சு வச்சிருந்தோம். அல்லாஹுடைய ஹக், அல்லாஹுடைய தன்மைகள், அல்லாஹுடைய குணங்கள், இத அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுத்தா அதை ஷிர்க்னு சொன்னோம். இங்க அல்லாஹுடைய தன்மைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுத்தா ஷிர்க்னு இருக்குது இல்ல, இதுவே பெரிய ஷிர்க் தான். இந்த ஷிர்கே இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளிடும். ஆனா இன்னைக்கு எப்படி முஸ்லிம்கள்ல ஒரு சில மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தன்மைகள் இல்ல, அல்லாஹுடைய ராத்துக்கிட்டே போயிடுவாங்க, அல்லாஹவையே ஷிர்க் செய்வாங்க, அல்லாஹவையே கொண்டு வந்து ஷிர்கான கொள்கையில கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இதனுடைய அடிப்படை எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த ஹிந்துயிசம் புத்திசம் எல்லாம் கொள்கை இருக்கும். பொதுவாக இந்துசம் பத்தி பார்க்கும் பொழுது அவங்களுடைய மதம் சார்ந்த புத்தகங்கள், மதம் சார்ந்த புத்தகங்கள்னு பார்க்கும் பொழுது எதுவுமே கிடையாது முதல்ல. இப்ப இருக்கிறதெல்லாம் பிற்காலத்துல அவங்க உண்டாக்குனதுன்னு வைங்க, அதை பத்தி பேச வேண்டிய நமக்கு நேரம் இல்லை. அவங்களுடைய மார்க்கம் சார்ந்த புத்தகம் எதுவுமே இல்லை. அந்த புத்தகங்கள் எல்லாம் போன பிறகு அங்க வாழ்ந்த மனிதர்கள் அவங்களுடைய சிந்தனை, எதுக்கு நான் பிறந்தோம், எதுக்கு உலகத்துல இருக்கிறோம், என்ன நோக்கத்தினால் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இப்படின்ற கேள்விகள் வரும் பொழுது அவங்களுடைய மார்க்க மேதைகள் இருப்பாங்கல்ல, மார்க்க குருக்கள் இருப்பாங்கல்ல, உதாரணத்துக்கு ரிஷிகள்னு சொல்லுவாங்க, முனிவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் ரீதியாக அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி மனிதன் என்பவன் ஒரு உண்மையாக பார்க்கும் பொழுது ஒரு ஆத்மா தான், மனிதன் ஒரு ஆத்மா தான், இந்த உடம்புன்றது அந்த ஆத்மாவுக்கு போடப்பட்ட ட்ரெஸ் மாதிரி, அவ இந்த உடம்புல இருந்து வேற உடம்புக்கு மாறிப்பான், இப்படி சுத்திக்கிட்டே இந்த ஆத்மாக்கள் இருக்கும். மனிதன்னா அது ஆத்மா தான் ஒண்ணு. இது அப்ப இதனுடைய வெற்றி எங்க கிடைக்கும் அப்படின்னா, சொர்க்கம் நரகம் எல்லாம் அவங்க முதல்ல போக மாட்டாங்க. அவங்களுக்கு வெற்றினா என்ன, இந்த ஆத்மா பரமாத்மாவை கொண்டு போய் சேரணும். இப்ப என்ன சொல்லுவாங்க, மனிதனுடைய ரூஹ், உயிர் இருக்குல்ல, இது இறைவனுடைய உயிர்ல இருந்து பெறப்பட்ட ஒரு பகுதி, இறைவனுடைய உயிர்ல இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் மனிதனுடைய உயிர்ல இருக்குது. அந்த மனிதன் என்ன பண்ணணும், தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எதுவரை சுத்தப்படுத்தணும், அவன் தன்னுடைய ஆத்மாவை முக்தி அடைய செய்யணும், பரமாத்மாவோடு இணைக்க செஞ்சிடணும். அப்படி பரமாத்மாவோடு இணைஞ்சிருச்சு அப்படின்னா அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு, அவர் இனி உலகத்துல இருக்க மாட்டார். இந்த ரூஹ், இந்த உயிர், இந்த ஆத்மா அந்த இறைவனோடு போய் சேர்ந்துருச்சு. இது பொதுவான கொள்கைகளாக நம்ம இந்து மக்கள் கிட்ட பார்க்க முடியும். இப்ப இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு, மறுபக்கம் முஸ்லிம்கள் எடுத்துக்கலாமே. முஸ்லிம்கள்ல இதே விஷயங்கள், அல்லாஹுடைய ராத்துல ஷிர்க் செய்யப்படக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது இரண்டு கொள்கைகள் நேற்று பெயர் மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். ஒண்ணு ஹுலூல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வஹ்தத்துல் உஜூத்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சுப்ஹானல்லாஹ் ஷிர்க்லயே மிகப்பெரிய ஷிர்க் தான் எல்லாமுமே. ஆனா இந்த ஷிர்க்குகள் எப்படின்னா சுப்ஹானல்லாஹ் இருக்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயமா இருக்கும். அல்லாஹுடைய ராத்துல மக்கள் முஸ்லிம்கள் ஷிர்க் செய்வாங்க. எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, சூஃபிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த சூஃபிகள்லயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான மக்கள், காலி சூஃபிகள் இருப்பாங்க, அவங்களுடைய கொள்கைகள்ல இந்த ரெண்டுத்தையும் பார்க்க முடியும். ஒன்னு ஹுலூல்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வஹ்தத்துல் உஜூத்னு சொல்லுவாங்க. சரி, ஹுலூல்னா என்ன? பொதுவாக அவங்களுக்கு மத்தியில இந்த கொள்கைக்கு அவங்க கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னா, ஹுலூல் அப்படின்னா இறைவன் அல்லாஹ் இருக்கான், மனிதன் இங்க இருக்கான், இறைவன் மேல இருக்கான், மனிதன் இங்க இருக்கான். இந்த மனிதன் என்ன பண்ணணும், அவன் தன்னை சுத்தப்படுத்திக்கணும். இந்த மனிதன் முஸ்லிம் ஆகணும், நல்ல முஸ்லிம் ஆகணும், சிறந்த முஸ்லிம் ஆகணும், படிப்படியாக மேலே ஏறி தன்னை சுத்தப்படுத்திக்கணும். இந்த சுத்தப்படுத்துதல் என்ன ஆகும், ஒரு அளவுக்கு போனா ரொம்ப எல்லாமே சுத்தமாயிருவாங்கல்ல, பரிசுத்தமாயிருவாங்க. இந்த பரிசுத்தம் ஆன பிறகு என்ன ஆகும், அல்லாஹ் ஹுலூல் செய்வான். ஹுலூல்னா அல்லாஹ் நுழைஞ்சிருவான் அவங்களுக்குள்ள, அல்லாஹ் அந்த மனிதனுக்குள்ள நுழைஞ்சிருவான். ஹுலூலு கருத்தை நுழைஞ்சிரு, இறங்கிடுறது. அப்ப தன்னை இந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி கொள்வார்கள், அல்லாஹ்வையே அவங்களுக்குள்ள அழைச்சிப்பாங்க, அல்லாஹ் அவங்களுக்குள்ள இறங்கிடுவான். இந்த கொள்கைகள் இன்னைக்கு முஸ்லிம் மக்கள் கிட்ட பொதுவாக பார்க்க முடியும். இதுக்கப்புறம் என்ன பேச்சு இருக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் அல்லாஹ் அவன், மனிதன் இவன். அல்லாஹுடைய ஹுலூல் வந்த பிறகு அல்லாஹ்வும் இவன் தான், நவுது பில்லாஹ், மனிதனும் இவன் தான். நமக்கு இந்த இல்ம இல்லைன்ற அடிப்படையில அல்லாஹ் அவனா இருக்கான், மனிதன் இவனா இருக்கான், சோ அல்லாஹ் வணங்கலாம் கொள்ளதான் பிரச்சனை இல்லை.
அல்லாஹ் ஒன்ஸ் ஹுலூல் ஆயிட்டான், அந்த மனிதனுடைய உடம்புக்குள் அல்லாஹ் வந்துட்டான்றதுனால இனி எதுக்கு வணங்கணும், யார வணங்கும், அல்லாஹ் வணங்கணும். அல்லாஹ் தான் அவனுக்குள்ள இருக்கான, யார வணங்க போறான் அவன். இப்படி இந்த வணக்கங்களை விட்டு தன்னை ஒதுக்கிப்பாங்க அந்த மக்கள். இது ஹுலூல் அப்படின்ற கொள்கையை உணர்த்தும். இன்னொன்னு இருக்கு வஹ்தத்துல் உஜூத். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், நிறைய பெயர்கள், கொஞ்சம் வித்தியாசமான பெயர்கள் நிறைய முஸ்லிம்கள் சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷரியத் சொல்றோம்ல, ஷரியத். இந்த ஷரியத்ன்ற மாதிரியே நிறைய முஸ்லிம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல மஅரிஃபத்ன்ற வார்த்தை ஒன்று இருக்கும். தரீகத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹகீகத்னு சொல்லுவாங்க. மஅரிஃபத், தரீகத், ஹகீகத். இந்த விஷயங்கள் சுப்ஹானல்லாஹ் சூஃபிகளுடைய உயர்ந்த கொள்கைகள்ல ஒண்ணு. எக்ஸ்ட்ரீமான சூஃபிகள்ல, காலி சூஃபிகளுடைய எக்ஸ்ட்ரீமான அந்த மக்களுடைய கொள்கைகள்ல ஒண்ணு இந்த மஅரிஃபத், தரீகத்ல. இது என்ன விளக்கலாம் அப்படின்னா, நார்மலா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஷரீஅத் அப்படின்னா குர்ஆன் சுன்னா போதிக்கிற விஷயங்கள். இந்த குர்ஆன் சுன்னா போதிக்கிற விஷயங்களை ஷரியத்னு சொல்லுவோம். மஅரிஃபத் அப்படின்னா இந்த ஷரியத்தை விட ஒரு படி மேல உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. ஷரியத்ன்றது அவங்க பார்வையில உண்மையான விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் சும்மா ஃபார்மாலிட்டிஸுக்கு பேணக்கூடிய விஷயங்கள் தான் குர்ஆன் சுன்னா ஷரியத்ல. இதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு, அது மஅரிஃபத். உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க, மறைந்த விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. கைபுகள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும். கைபு கைபா இருக்காது, அவங்களுக்கு ஹதரா இருக்கும். அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மஅரிஃபத்துல நிலைகள் இருக்கு. இந்த மஅரிஃபத்துடைய நிலைகள் கொஞ்சம் உயர்ந்து உயர்ந்து போகும். யாரு உச்சக்கட்ட நிலையை அடைஞ்சிருவாங்களோ அவங்களுக்கு ஒரு ஹகீகத் தொடக்கும். ஹகீகத்னா ஒரு உண்மையான நிலவரம் கிடைக்கும். எந்த நிலவரம் அது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உருவத்தை பார்க்க முடியும், அல்லாஹ்வை பார்க்க முடியும். எப்படி பார்ப்பாங்க? அவங்களுடைய கொள்கையில எதுவும் இருக்குது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு அவங்க பார்க்கிற எல்லா பொருள்கள்லையும் காட்சி அளிப்பாங்க. இப்ப நம்ம மக்கள் நிறைய கேட்போம், எந்த அளவுக்கு நம்ம மக்கள் கிட்ட இந்த கொள்கைகள் நல்ல ஊர்ந்து போச்சு அப்படின்னா, நம்ம பொதுவாக கேள்விப்படுவோம்ல, இறைவன் எங்க இருக்கான், கடவுள் எங்க இருக்கான். சின்ன சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க, இறைவன் தூண்லயும் இருக்கான், துரும்புலையும் இருக்கான். இந்த பழமொழி கேட்டதுண்டா? இறைவன் தூண்லையும் இருக்கான், துரும்புலையும் இருக்கான். இது எங்க சொல்லப்படுது? அதேதான், பார்க்கிற எல்லா விஷயங்கள்லயும் கடவுள் உங்களுக்கு தெரிவார், அல்லாஹ் உங்களுக்கு தெரிவான். வஹ்தத்துல் உஜூத், அல்லாஹ் ஒருத்தன் தான். உங்களுக்கு அந்த மஅரிஃபத்துடைய நிலை எப்ப கிடைக்குதோ நீங்க அல்லாஹ்வுடைய உஜூதை எல்லாத்துலயும் பார்க்கலாம். இப்ப நார்மல் நமக்கு அந்த மஅரிஃபத்து கிடைக்கல, நம்ம ஷரியத்தை ஃபாலோ பண்றோம். இந்த ஷரியத்தை குர்ஆன் சுன்னா ஃபாலோ பண்ண நமக்கு என்ன தெரியுது? இதுதான் டேபிள், இது நீங்க, இது நீங்க, இது நானு, இது ஃபேனு, இது டேபிள்னு புரிஞ்சுக்கிறோம். இது எனக்கு ஒன்ஸ் இந்த மஅரிஃபத்து கிடைச்சிருச்சு, அந்த மஅரிஃபத்துடைய உண்மை நிலவரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உச்சக்கட்ட மஅரிஃபத்தை அடைஞ்சிட்டேன், ஹகீகத் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் பார்க்கிற எல்லாமே அல்லாஹ் தான். நவுது பில்லாஹ். அப்ப என்ன அர்த்தம்? நீங்களும் அல்லாஹ், நீங்களும் அல்லாஹ், நானும் அல்லாஹ், இந்த போனும் அல்லாஹ், இந்த டேபிளும் அல்லாஹ், இந்த வாட்டர் பாட்டிலும் அல்லாஹ், எல்லாம் பார்க்கிற எல்லாமுமே அல்லாஹ். உண்ணுற உணவுல இருந்து வெளியாக்குற கழிவு வரைக்கும் நவுது பில்லாஹ் எல்லாத்தையும் இறைவன் சொல்லுவாங்க. இறைவன் இல்லாத எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எது பார்த்தாலும் உங்களுக்கு இறைவன் தெரியும். அவங்க இதுவும் சொல்லுவாங்க, யாருக்கு அந்த இறைவன்ற ஒரு இது தெரியலையோ அந்த பொருள்ல அவங்க இன்னும் அந்த நிலைக்கு அடையல, அந்த நிலையை இன்னும் அடையல. அவங்க அந்த நிலை வரைக்கும் அடையணுமா என்ன பண்ணணும்? அவங்களோடு இணையணும், அவங்களோடு இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இது இவங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய மோசமான கொள்கை. அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல ஒன்னை எடுத்து இங்க கொடுத்தாலும் ஷிர்க்குன்னு சொல்லப்படுது, இங்க அல்லாஹ்வையே கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க மக்கள் கிட்ட. நவுது பில்லாஹ். எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும் இது. அல்லாஹ் சும்மா இருப்பான விஷயங்களை பொறுத்து. சுப்ஹானல்லாஹ். இதுல இவங்களுடைய இமாம்கள், இவங்களுடைய கவிஞர்கள் இத கவிதைகளாக படிப்பாங்க. இதனாலேயே நான் நிறைய சொல்லுவேன், அரபிய பேசக்கூடிய எல்லோருமே அறிஞர்கள் கிடையாது. அரபு மொழியை பேசக்கூடிய எல்லோருமே பெரிய ஸ்காலர் ஒன்றும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவை எடுத்து வைக்கிற இமாம்கள் ஒன்றும் கிடையாது. பிதஅத்துகளை பரப்பக்கூடிய மனிதர்களும் அந்த அரேபியர்கள்ல இருக்கிறார். அரபு மொழி தெரிந்த மக்கள் இன்னைக்கு வெளிப்படையா பகிரங்கமாக பேசுறாங்க பிதஅத்துகளை, குராஃபாத்துகளை. அரபி பேசுறாருப்பா, இவரு கண்டிப்பா பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை, இவர் சொன்னா கண்டிப்பா ஹக்கா இருக்கும். இந்த நிலைமையில விட்டு வெளியே வரணும். முதல்ல நாம இங்க புரிஞ்சுக்கணும், இந்த நம்பிக்கையில இருந்த இமாம்கள்ல, அவங்களுடைய இமாம்கள்ல மிகப்பெரிய இமாமாக இருக்கிறவங்க, அவங்க சொல்லுவாங்க ஷைഖு தாயிஃபா. யாரு? இப்னு அரபிய சொல்லுவாங்க.
இப்னு அரபின்ற ஒரு நபர் இருக்காரு. அவர் சூஃபிகளுடைய பெரிய ஸ்காலர்ல ஒருத்தவங்க. ரெண்டு பேர் இருக்காங்க, இப்னுல் அரபி, இப்னு அரபி. இப்னுல் அரபி அஹ்லு சுன்னா மன்ஹஜுடைய மிகச்சிறந்த ஆலிம்கள் ஒருத்தவங்க. அவங்கள பத்தி இங்க சொல்லப்படல. இப்னு அரபி சூஃபியாக்களுடைய பெரிய ஸ்காலர். அவர் பகிரங்கமாக எழுதுவாரு கவிதைகளை, அதை மேடைகள் போட்டு மக்கள் படிப்பாங்க. இன்னைக்கும் நம்ம அந்த 1000 லைட்ஸ் ட்ரிப்ளிகேன் போற ஏரியாவுக்கு போகும் பொழுது இந்த கவிதைகளை வெளிப்படையா சின்ன சின்ன பிள்ளைங்க மனப்பாடமா சொல்லுவாங்க. எப்படி நம்ம பிள்ளைங்க ஹதீஸ்களை மனப்பாடம் பண்றாங்களோ, சின்ன சின்ன சூறாக்கள் மனப்பாடம் பண்றாங்களோ மக்தபுகள்ல, அந்த பிள்ளைகளுக்கு இந்த கவிதைகள் மனப்பாடமா சொல்லி கொடுப்பாங்க. ஏன் சொல்லுவாங்க? இந்த நிலைக்கு நீ போனா உனக்கு இந்த விஷயங்களோட இது புரியும். இப்ப நீ படிக்கிற உனக்கு புரியாது. இந்த காலம் போக போக நீ எப்ப இந்த மஅரிஃபத்துடைய உச்சிக்கு போயிடுவியோ, எப்ப நீங்க இந்த ஹகீகத்தை அடைஞ்சிருவியோ, அப்ப உனக்கு இப்ப படிச்ச விஷயங்கள் உனக்கு அப்ப உனக்கு புரிய வரும். சொல்லி கொடுத்து கத்துக்க வைப்பாங்க. அதுல அந்த இப்னு அரபின்ற நபர் எழுதுவாரு, அல் அப்து ரப்புன் வ ரப்பு அப்துன் யா லைத ஷஅரி மனில் முகல்லஃப் இன் குல்து அப்துன் ஃபதாக ரப்புன் அவ் குல்து ரப்புன் ஃபஅன்னா யுகல்லஃப். இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் மட்டும் சொல்ற விளங்குங்களேன். முதல்ல ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதுவாரு, ரப்பு அப்துன், இறைவன் தான் அடியான். எப்ப அவங்களுக்கு ஹக்கீகத் வெளியாயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் இறைவன் அவங்களுக்கு. நானும் இறைவன், நீங்களும் அல்லாஹ், இவங்களும் அல்லாஹ், எல்லாருமே அந்த இறைவன், அடியான், படைப்பாளன், படைக்கப்பட்டவர், எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. அல் அப்து ரப்புன், அடியான் தான் இறைவன். ஒரு ரப்பு அப்துன், அந்த ரப்பு தான் அடியான். சொல்றது புரியுதா? அவங்களுக்கு இந்த ஹக்கீகத்து கிடைச்ச பிறகு எல்லாமே அல்லாஹ் அவங்களுக்கு. நீங்களும் யார பார்த்தாலும் அல்லாஹ் தெரியும் அவங்களுக்கு. என்ன சொல்றாங்க? அந்த இறைவன் தான் அடியானாக இருக்கீங்க, இந்த அடியான் தான் இறைவனாகவும் இருக்கீங்க. யா லைத ஷஅரி மனில் முகல்லஃப். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, யாருதான் வணங்கணும்? வணக்க வழிபாடுகள் இருக்குல்ல, யாருதான் வணங்கணும்? பிறகு அவரே பதில் கொடுக்கிறாரு, இன் குல்து அப்துன், இந்த அடியார்கள் தான் வணங்கணும் அப்படின்னா ஃபதாக ரப்புன், அவர்தான் இறைவனாச்சே, அவங்களுக்குள்ள இறைவன் அல்லாஹ் இருக்கானே. அவ குல்து ரப்புன், அதே நான் ஓகே அல்லாஹ் தான் வணங்கணும்னு சொன்னா ஃபஅன்னா யுகல்லஃப், அல்லாஹ் எப்படி வணங்குவான்? இந்த கொள்கையை வெளிப்படையாக மக்கள் கிட்ட பகிரங்கமாக வெளிப்படுத்துவாங்க. இந்த இந்த கவிதை புரிஞ்சுச்சா? முதல்ல அந்த அல்லாஹ் தான் நீங்க எல்லாருமே, அண்ட் நீங்க தான் அல்லாஹுமே. இப்ப யாருதான் வணங்கணும்? யாராச்சும் வணங்கி ஆகணும்ல. இப்ப அடியார்களா இருக்கிறீங்க, சரி நீங்க தான் வணங்கணும்னு சொன்னா நீங்க தான் அல்லாஹ்வா இருக்கீங்களே, உங்களுக்குள்ள அல்லாஹ் இருக்கான், எப்படி வணங்குவீங்க? யார வணங்குவீங்க? அப்ப அல்லாஹ் வணங்கணுமா? அப்ப அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் எப்படி வணங்குவான்? அல்லாஹ் எதுக்கு வணங்கணும்? இப்ப இதனாலேயே பார்க்க முடியும் நிறைய மசார்கள்ல அந்த பீர்கள் முரீதுகள் சிஸ்டம் இருக்குல்ல. அந்த பீர்னா அவங்களுடைய உஸ்தாத், முரீதுகள்னா அவங்களுடைய மாணவர்கள். இப்ப இதுல அந்த முரீதுகள் எப்பயாவது பக்கத்து உள்ள பள்ளிக்கு தொழுக போவாங்க. ஆனா அவங்க பீர் இருக்காங்க, ஆசிரியர்கள், அவங்க தொழுக போக மாட்டாங்க. ஏதோ சொல்லுவாங்க நாங்க மனசுலயே தொழுதுக்கிறேன்னு, ஆனா தொழுக மாட்டாங்க அவங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தெரியுறானே, அவங்களுக்குள்ள அல்லாஹ் இருக்கான், எல்லாத்தையும் அல்லாஹ் இருக்கா, எப்படி அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? அவங்களுக்குள்ளே அல்லாஹ் இருந்தா அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? தொழுவ மாட்டான். இது அவங்க ரகசியம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரகசியம்னு சொல்லுவாங்க. இந்த ரகசியத்தை சீக்கிரமும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி பயம் கலந்த கண்ணியமான ஒரு சரௌண்டிங் என்விரான்மெண்ட் வச்சுப்பாங்க. இதை கத்துக்கணுமா நீங்க நிறைய வருஷம் கூடவே இருக்கணும். இதை இந்த இந்த ஹக்கீகத்தை உங்களுக்கு வெளிவரதுக்கு நிறைய வருஷம் அவங்களுக்கு பணிவுடை பண்ணணும் நீங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த இந்த இல்ம சொல்லி கொடுப்பாங்க. இந்த ரெண்டு விஷயம், நிறைய கொள்கைகள் இருக்கு. இது ரெண்டு எப்படிப்பட்ட கொள்கை? ரெண்டுமே ஒண்ணுக்கு கொஞ்சம் வித்தியாசங்களுடையதுதான். அட்லாஸ்ட் என்ன ஹுலூலா இருக்கட்டும், இந்த வஹ்தத்துல் உஜூதா இருக்கட்டும், என்ன சொல்ல வருது? அல்லாஹ்வும் அடியானும் இணைஞ்சிருவாங்க. ஹுலூல் கடைசி அல்லாஹ் மனிதன் இறங்கிடுவான். வஹ்தத்துல் உஜூதுல எல்லாமே அல்லாஹ் தான், அல்லாஹ் இறங்கிடுவான் படைப்பினங்கள்ல. இது ரெண்டுமே ரொம்ப மோசமான கொள்கைகள்ல ஒண்ணு. ஆமா தானே? இங்க அல்லாஹ்வுடைய சின்ன சிஃபத்துல அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான். இந்த சிஃபத்துல நீங்க இல்ல அல்லாஹ் தவிர இந்த வழிமார்களும் பண்றாங்கன்னு நம்பினாலே ஷிர்க் நல்லா சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தன்மைகளை தூரம் போட்டாங்க. தன்மைகள் அல்லாஹ்வே ஷிர்க் செய்யும். அல்லாஹ்வுடைய தாத்துல மக்கள் ஷிர்க் பண்றாங்க, வெளி மக்கள் இல்ல. நம்மள போல அப்துல்லா, ஆமினா, அலி, ஹசன் பேர் வச்சு நம்ம மக்கள் தான், நம்ம மக்கள் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட பெரிய ஷிர்க்ல விழுந்து கிடக்குறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை ஷிர்க்னு சொன்னா. எப்படி சொன்னா? இந்த விஷயம் இருக்கிறதுலயே அசிங்கமான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல வசனம் இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான் நஸராக்களை பார்த்து, கிறிஸ்டியன்ஸை பார்த்து, லகத் கஃபர அல்லதீன,
மக்கள் குஃபுர் செஞ்சாங்க. எந்த மக்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம இறைவன்னு சொன்ன மக்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம இறைவன்னு சொன்ன மக்கள் காஃபிர் ஆயிட்டாங்களா சொல்லி கொடுக்குறானே. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வும் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் ஒன்னா சேர்த்தவங்கள காஃபிர்னு சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ்வோடு சேர்த்தாங்கல்ல, இதனாலேயே இவங்களை காஃபிர்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ரசூல், மிகப்பெரிய முஅஜிசாக்கள் சொந்தக்காரங்க, நிறைய சிறப்புகள் இருக்கு. அப்ப ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம ஒரு ரசூல் ஒரு நபிய அல்லாஹ்வோடு இணைக்கிறதுனால அல்லாஹ் இவங்களை காஃபிர்னு சொல்றான். இங்க இவங்க எல்லா படைப்பும் இணைக்கிறாங்க அல்லாஹ்வோடு. இது எப்படி குஃப்ர் இல்லாம இருக்கும்? புரியுதா? அல்லாஹ் குர்ஆன்ல வெளிப்படையா சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்னு சொல்றவங்க குஃப்ர் பண்ணிட்டாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ்வையும் சேர்த்து சொல்றவங்க காஃபிர். அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ்வையும் சேர்த்தா குஃப்ர்னா, இன்னைக்கு என்னையும் உங்களையும் அல்லாஹ்வோட சேர்த்த குஃப்ர் கிடையாதா? அது குஃப்ர் இல்லாம இருக்குமா? ஷிர்க் இல்லாம இருக்குமா? இது வெளிப்படையா அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். இது இருக்கிறதுலயே மோசமான ஷிர்க். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்னு தய்மிய்யா அலைஹிஸ்ஸலாம் அழகா எழுதுவாங்க. குறிப்பாக இந்த வஹ்தத்துல் உஜூத் சம்பந்தமாக எந்த எந்த மனிதர்களுக்கு இந்த வஹ்தத்துல் உஜூத் சம்பந்தமான கொள்கை இருக்குதோ அவங்க யூதர்கள் நஸராக்களை விட மோசமான மக்கள். யூதர்களை விட, நஸராக்களை விட, அந்த யஹூதிகளை விட, கிறிஸ்டியன்ஸை விட மிக மோசமான மனிதர்கள். ஏன் சொன்னாங்க? அதற்கான டெஃபினிஷன் அவங்களே கொடுப்பாங்க. இந்த நஸராக்களா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், தனக்கு அனுப்பப்பட்ட நபியை மட்டும்தான் இறைவனாக பார்த்தாங்க, இறைவனின் குழந்தையாக பார்த்தாங்க. ஈசாயிக்கள் நினைச்சாங்க, நம்புனாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ்வாக. யூதர்கள் நம்புனாங்க உஸைர் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ்வுடைய குழந்தையாக. இப்படி தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை மட்டும்தான் இவங்க அல்லாஹ்வாக பார்த்தாங்க. ஆனா இந்த வஹ்தத்துல் உஜூத்ன்ற கொள்கை உள்ள மக்கள் எல்லாரையும் பார்க்கறாங்க அல்லாஹ்வாக. மனிதர்கள் மட்டும் இல்ல, ரோட்ல போற நாய், ஆடு, மாடு, நவுதுபில்லாஹ், நமக்கு சொல்றதுக்கே பயமா இருக்குல்ல. இந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கிட்டு, எந்த அளவுக்குன்னா வெளிப்படையாக ஒருத்தர் ஒரு இன்னைக்கு யூடியூப்ல பார்க்க கிடைக்கும் இதே வார்த்தைகள் தான். மனிதன் சாப்பிடுற உணவுல இருந்து வெளியாக்குற கழிவு வரைக்கும் இதே வார்த்தைகள். மனிதன் சாப்பிடுற உணவுல இருந்து மனிதன் வெளியாக்குற கழிவுகள் வரைக்கும் இறைவனை பார்க்க முடியும். நவுதுபில்லாஹ். இப்படிப்பட்ட மக்கள், இந்த கொள்கையில உள்ள மக்கள் என்னதான் பெயர் முஸ்லிமான பெயர்களை வச்சுக்கிட்டு அவங்க முஸ்லிமானவங்களா? அவங்களோட இஸ்லாம் மீதம் இருக்குமா? அல்லாஹ் அவங்க இஸ்லாம் அக்செப்ட் பண்ணுவானா? அது முதல்ல இஸ்லாமா? சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுக்கணும். இது முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். இது வெளி மக்களை பத்தி ஒன்னும் பேசல, இந்த இந்துக்களை பத்தி பேசல, இவங்களை பத்தி பேசல, அவங்க யாரை பத்தி பேசல. நம்ம சகோதரர்கள், நம்ம இஸ்லாம்ன்ற கொடைக்குள்ள வாழ்கிற அதே மனிதர்கள். என்ன கொள்கை இருக்கு? அல்லாஹ் தான் மனிதர்கள் வந்து பூந்துக்கிறான், அல்லாஹ் தான் எல்லாத்துலயுமே இருக்கிறான். இந்த கொள்கை இருக்கே சுப்ஹானல்லாஹ், ரொம்பவுமே மோசமான கொள்கைகள்ல ஒண்ணு. புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுக்கு இந்த கொள்கை உள்ள மனிதர்கள் முஸ்லிம்களாக இல்ல. அல்லாஹ்வுக்கு இவங்க முஸ்லிம்கள் கிடையாது. என்னதான் பெயர் ரீதியாக மறுபடியும் சொல்லிப்பேன், முஸ்லிம்களுடைய பெயர்களோட வாழ்ந்து, முஸ்லிம்களுடைய குடும்பத்துல பிறந்து, இந்த உலகம் பார்க்கும் பொழுது முஸ்லிமாகவே இறந்துகிட்டாலும் சரி, இறந்து போனாலும் சரி, அல்லாஹ் கிட்ட இவங்க முஸ்லிமாக இந்த உலகத்திலையும் வாழ காணும், மறுமையிலையும் அவங்களுக்கு முஸ்லிமுடைய கபறுகள்ல இருந்து எழுச்சிகள் கிடைக்காது, மன்னரையில் அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா? நவுதுபில்லாஹ். புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் இருக்கிறதுலயே மோசமான விஷயங்கள்ல ஒண்ணு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நமக்கு ஈமானிய அறிவை கொடுத்திருக்கானோ அதை அடிக்கடி நாம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஈமான நம்ம ஒன்ஸ் செட்டில் ஆயிருச்சு, எனக்கு ஃபுல் ஆயிருச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய கேட்க 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 என்ன ஆகும், நமக்கு இந்த விஷயம் உள்வாங்கிடுவோம். இதனாலேயே சொல்லுவோம், ஒரு சில நபர்கள் நல்ல அழகான வார்த்தைகளை பேசுவாங்க, ஒரு சில மனிதர்கள் நல்ல அழகான மார்க்கம் போதிக்கின்ற வார்த்தைகளை பேசுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். நல்ல வார்த்தைகள் இருக்கே, குர்ஆன் சுன்னாவுக்கு அப்படியே இறங்கி இருக்கே, முரணாக பேசலையே, அவங்களை கேட்க ஆரம்பிப்போம். அவங்களுடைய இந்த ஸ்பீச்சை நம்முடைய ஸ்டேட்டஸ்ல, ஸ்டோரியில போஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா அவங்களுடைய கொள்கை உண்மையான அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கையா இருக்காது. கொள்கையில மாற்றங்கள் இருக்கும். என்ன ஆகும்? பாக்குற மக்கள் நல்லா பேசுறாருப்பா, இந்த ஸ்பீச் உடைய ஃபுல் பயானம் கேட்கலாம், இந்த ரெக்கார்டிங் உடைய ஃபுல் பயானம் கேட்கலாம், மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வச்ச அந்த 1-2 நிமிஷம் நல்லபடியா பேசிருக்கலாம், அந்த பேச்சு ஒரு 30 நிமிஷத்துடைய பேச்சுல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 30 நிமிஷங்கள்ல அவங்களுடைய கொள்கையை வெளிப்படுத்துவாங்க கண்டிப்பா.
இதனாலயே சொல்லுவோம், யாரை கேட்கிறோமோ அந்த கேட்கிறவங்களும் சரி பார்த்துக்கணும். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்களா, என்ன கேட்கும்போது என்னுடைய கொள்கையை சரி பார்த்துக்கணும். எப்படி கொள்கை இருக்கு, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமா இருக்கா, குர்ஆன் சுன்னாவுக்கு ஒத்தி போது ஹைர், மன்ஹஜு சலஃபுக்கு மாற்றமா இருக்கா, சஹாபாக்களுடைய புரிதலுக்கு மாற்றமா இருக்கா, எடுத்துக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி, நம்ம யார தலைக்கு மேல வச்சு பாக்குறோமோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய மன்ஹஜ்ல மாற்றம் இருக்கு அப்படின்னா அவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சு சொன்னாலுமே அக்செப்ட் பண்ண கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன வார்த்தைகள், கலிமத்து ஹக்கின் உரித பிஹல் பாத்தில், ஹவாரிஜிகள் கொண்டு வந்த விஷயங்கள் குர்ஆன் சுன்னாவை ஆதரவாக பேசினாங்க. நீங்க குர்ஆனையும் சுன்னாவும் இருக்கும் பொழுது குர்ஆனை வச்சு நீங்க எங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்க, எதுக்கு மனிதர்களை கொண்டு நிப்பாட்டுறீங்க? சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த பெரிய இஷ்யூஸ்கள் அது ஒண்ணு. அப்ப ஹவாரிஜிகள் கொண்டு வந்தாங்க, அலியே நீங்க இந்த மாதிரி மனிதர்களை நீங்க தீர்ப்புக்கு நிர்ணயிக்காதீங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு தீர்ப்பு அளிங்க. அப்ப இந்த வார்த்தை என்னமோ சரியான வார்த்தைகள் தான். ஆனா அலி ரலியல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க, கலிமத்து ஹக்கின், பேசின வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள் தான், உரீத பிஹல் பாத்தில். ஆனா இதுல இருந்து அவங்களுடைய நோக்கம் இருக்குல்ல, தப்பான நோக்கம் கொண்டு இருக்கிறாங்க, பாத்திலான நோக்கத்துல இருக்கிறாங்க, மக்களை ஒருங்கிணைக்கின்ற நோக்கத்துல கிடையாது, மக்களை இன்னும் பிளவாதத்துல கொண்டு போன்றதுக்காக இவங்க இருக்கிறாங்க. இதனாலேயே குர்ஆன் சொல்றாங்க, குர்ஆனுடைய நம்பர் கொடுக்குறாங்க, ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்க சூரா பேரு, பேஜ் நம்பர், ஆயத்து நம்பர், ஃபிங்கர் டிப்ஸ் சொல்றாங்க. எந்த ஹதீஸ் எடுத்தாலும் புக்குடைய பேர் நம்பர் முதல் கொண்டு சொல்றாங்க. நமக்கு அதெல்லாம் தகுதி இல்லை கேட்கறதுக்கு. மன்ஹஜ் எப்படி இருக்கு, இப்னு தய்மிய்யாவோட கிதாபுகளை பார்க்கலாம், அகீதா வாசித்தியா நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து பாருங்க, எந்த இடத்துலயுமே சூரா பேரை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆயத்துக்கள் எழுதுவாங்க, ஆயத்து நம்பர் விடுங்க, சூரா பேர் எழுதிருக்க மாட்டாங்க, இந்த சூரா இதுன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க கிட்ட இல்மு கிடையாதா? இந்த மாதிரி வெளிப்படையான விஷயங்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம், லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, கேட்க தகுதி. இப்படி இல்லை மார்க்கம். மன்ஹஜ் பார்க்கணும். சஹாபாக்களுடைய மன்ஹஜுக்கு முரணா இருக்கா, எவ்வளவு பெரிய மக்கள் கூடட்டும், நமக்கு தேவை இல்லை. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅஹ் ஹுமுல் கலீல், அஹ்லு சுன்னா மக்கள் குறைவான மக்களா தான் இருப்பாங்க. நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போவது மார்க்கம் இல்லை. ஏன் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா, இந்த கொள்கைகள் வெளி எங்கேயோ இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள இருக்கு. நம்ம நாட்டுக்குள்ள எங்கேயோ நம்ம ஊருக்குள்ள இருக்கு, நம்ம ஊருக்குள்ள இப்ப இருக்கு, நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. நாம கவனமா இருக்கணும். என்னுடைய வீட்டுல இந்த விஷயம் அறவே இருக்க கூடாது. என்ன பண்ணணும், தௌஹீத பேசணும். தௌஹீத சொல்லி கொடுக்க கொடுக்க, தௌஹீத பேச பேச என்ன ஆகும், முதல்ல நானும் நீங்களும் இந்த ஷிர்க்கை விட்டு தள்ளி இருக்கல், நம்ம வாழ்க்கையில தௌஹீத் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதிகமா பேச பேச. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கான், நல்ல மார்க்கத்தை கொடுத்திருக்கான். சிறந்த மார்க்கத்தை சிறந்த முறையில பேணக்கூடிய வழியில வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கான். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இந்த தௌஹீத ஷிர்க் விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், தௌஹீத அதிகமாக புரிஞ்சிக்கணும், ஷிர்க் அதிகமாக புரிஞ்சிக்கணும். தௌஹீத புரிஞ்சிக்கிறதுக்காக, ஃபாலோ பண்றதுக்காக, ஷிர்க்க புரிஞ்சிக்கணும், ஏன் விட்டு விலகிறதுக்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறையான தௌஹீதை, எந்த தௌஹீதில் சஹாபாக்கள் வாழ்ந்து மரணித்தார்களோ, எந்த தௌஹீதில் ஹைருல் குரூன் சலஃப்மார்கள் வாழ்ந்து இறந்தார்களோ, அந்த தௌஹீதில் வாழக்கூடிய பாக்கியத்தையும், ஷிர்க்குடைய ஒட்டுமொத்த வழிகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாக வாழக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பானாக. தௌஹீதை முழுமையாக சார்ந்த மக்களாகவும், ஷிர்க்கை விட்டு முழுமையாக ஒதுங்கிய மக்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக் வ அத்தூபு இலைக்.